கபால பூஜைனா அந்த மண்டையோட எல்லாம் வச்சு ஆமா ஆமா தலைச்சப்பில்ல அந்த மண்டை ஓடுன்றதை விட மண்டை ஓடு வைப்போம். கபாலம் அம்பாள் கையில இருக்கக்கூடிய கபாலம் வச்சிருக்காரு, அந்த தலை பிடிச்சிருக்காங்களே அது இல்ல. கபாலம் எடுப்ப உள்ளது ஒரே நிமிஷம் அது காமிக்கலாமா? கபாலம் அந்த மண்டை ஓடு அந்த எலும்பெல்லாம் எடுத்து வைக்க பாக்கலாமா? இது வந்து மண்டை ஓடு சொல்லுவாங்க, பாப்பா மண்டை ஓடு. பாப்பா மண்டை ஓடு, ஆமா. பாப்பா இருந்திருக்காங்கல்ல குழந்தைங்க, அவங்களுடைய மண்டை ஓடு. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த கபாலம் வந்து அம்பாளுடைய கரத்துல இருக்கும். இதுக்குதான் நாங்க வந்து சுடுகாட்டுல போயிட்டு தை அமாவாசை அன்னைக்கு இந்த கபாலத்துக்கு சூளம், பெரம்பு, மண்டை ஓடு, கோவில் மணி, அம்பாளுக்கு பூஜை, நித்திய பூஜை, அந்த மணிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி. சரி, அந்த கபாலம் வந்துட்டு எப்படி கிடைக்கும்? இது இருக்கக்கூடிய சாம்பல் கொடுக்கும் பொழுது எல்லா பிணிகளும் நீங்க எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டோம். ரொம்ப முடியாத சூழ்நிலையில வராங்க, உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், அங்கேயும் போய் எங்களுக்கு சரிப்பட முடியல, எதுவும் பண்ண முடியல, ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போய் வந்து நிற்கும் பொழுது, அப்பொழுதுதான் இந்த இதுல இருக்கக்கூடிய சாம்பல் எடுத்து அவங்களுக்கு உள்ளுக்கு கொடுப்போம், உடம்புல தேய்ச்சி விடுவோம், உடனே சரியாயிடும். இது இருக்கக்கூடிய சாம்பல் கொடுக்கும் பொழுது எல்லா பிணிகளும் நீங்க எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டோம். ரொம்ப முடியாத சூழ்நிலையில வராங்க, உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், அங்கேயும் போய் எங்களுக்கு சரிப்பட முடியல, எதுவும் பண்ண முடியல, ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போய் வந்து நிற்கும் பொழுது, அப்பொழுதுதான் இந்த இதுல இருக்கக்கூடிய சாம்பல் எடுத்து அவங்களுக்கு உள்ளுக்கு கொடுப்போம், உடம்புல தேய்ச்சி விடுவோம், உடனே சரியாயிடும். அது என்ன சாம்பல்? அது முடிஞ்சதும் மசானா கொள்ளை எப்படினாலே வந்துட்டு அங்க போய் புதைச்சு வச்சிருக்காங்க, எடுத்து அதெல்லாம் கடிக்கிறாங்க. நிறைய காணொலியில தான் நேர்ல பார்த்ததுல அது நிஜமாவே நடக்கும். அது வந்து அந்த பிரம்மபித்து பிடிச்சிருக்கும் அம்பாளுக்கு, அது தீர்றதுக்காக அது போல அந்த வல்லாள பட்டண நிசாஷினி போய் அந்த மாதிரி வதம் பண்ணிட்டு வருவா. அது முடிஞ்சதும் திருப்பி அம்பாள் வந்து தேரேறி வீதி வளம் ஊர்வலை சுத்திட்டு வருவா. வந்ததும் கும்பம் போட்டு கும்பம் போடுவோம். கும்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, கேள்விப்பட்டதில்ல. இதுல வைக்கோல் போட்டு அது மேல வெள்ளை வஸ்திரம் விரிச்சு அதுக்கு மேல வாழை இலை போட்டு சாதம் வெடிச்சு வெள்ளை சாதம் கொட்டி கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, முட்டை, கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை இதெல்லாம் நிறக்க போட்டு அதுல மாவிளக்கு ஏத்தி அம்பாளுக்கு கும்பம் படையிடுவோம். 11-12 மணிக்கு உள்ளதான் இடத்துல தான் போடுவோம். போட்டு தீபாரதனை பண்ணி அம்மா கும்பம் கலைச்ச பிற்பாடு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அதை எடுத்து பக்தர்கள் எல்லாருக்கும் கொடுத்துருவோம். எல்லாருக்கும் கொடுத்து அது இல்லாம ராத்திரிக்கு அன்னதானமும் உண்டு. சரி, அன்னதானமும் நடக்கும். வந்து எல்லாரும் பசி ஆறணும், யாருக்கும் பசி இல்லாத பசியோடு போக கூடாது யாரும். அதனால எல்லாருக்குமே இதை கொடுத்து நிறைவா அம்பாளுக்கு ஆழம் கலக்கி அவளை எடுத்து கீழே வச்சு விழா முடிஞ்சிடும், ராத்திரி முடிஞ்சிடும். அவ்வளவுதான். இதான் அவளுடைய இங்க நடக்கிற திருவிழா. ஓகே, சரி. அந்த மசானா கொலை எதுக்காக பண்றாங்க, என்ன நடக்குது அம்மனுக்கு அந்த நாள், எதுக்கு அங்க? அதாவது ஸ்பெஷல் இந்த அம்மா வந்து ஏன் அந்த மயான கொள்ளை உருவாச்சு, இந்த அம்மாக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பேராச்சு, இவ ஏன் இந்த மாதிரி சுடலைக்கு போறாருன்னா அதுக்கு பெரிய வரலாறு இருக்குது. சரி, நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஒரு சொல்றேன். ஆதி யுகத்துல வந்து பார்வதியும் பரமேஸ்வரி கைலாயத்துல வந்து சிவனுக்கும் 5 தலை, பிரம்மனுக்கும் 5 தலை. ஆமா, அயன் தான் ஒரு பேரு. பிரம்மனுக்கு அயன் என்ற பேரு தான் 5 தலை. அப்போ கைலாயத்திலே ஆதி யுகத்தில வந்து பரமேஸ்வரனுக்கு பார்வதி தேவி, அதாவது இப்போ இந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துலாம் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி இது மாதிரிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும்ன்ற விதிமுறைகள் அதிகம். இப்ப அதெல்லாம் இல்ல. இப்ப எல்லாமே வந்து சமமா ஆயிப்போச்சு. எல்லாமே அவங்க விருப்பத்துக்கு அவங்க இருக்கிறாங்க. அந்த காலத்துல அப்படி இல்ல. கட்டிய கணவனுக்கு ஒரு மனைவி வந்து இது போலதான் இருக்கணும், இது போல வழிபாடு பண்ணணும்ன்ற ஒரு ஐதீகம் உண்டு. அது போலவே கைலாயத்துல வந்து எப்பொழுது அம்பா பார்வதி வந்து ஈஸ்வரனுக்கு பாத பூஜை பண்ற வழக்கம் உண்டு. அப்போ ஈஸ்வரன் சத்த தாமதமா வரவ பிரம்மன் வந்து அயன் வந்து என்ன பண்றாரு, கைலாயத்துல வந்து அங்க ஒரு விஷயத்துக்காக ஈஸ்வரனை பாக்குறதுக்காக ஒரு வராரு. சரி, வராச்சே அங்க இருக்க தேவ மங்கைகளை பார்த்து அந்த அழகுல மயங்கிய பிரம்மன் ஈஸ்வரனுடைய அந்த ஆஸ்தான பீடத்துல உட்கார்ந்துடுறாரு. அப்ப வந்து உட்கார்ந்துடுறாரு அந்த அழகுக்காக பார்த்து. அப்போ அந்த ஆணவமாகப்பட்டது இந்த பிரம்மனுக்கு வந்துடுது. ஐயோ, ஈஸ்வரனுடைய ஆசனத்தை நம்ம உட்காடுறோமே கொள்றோமேன்ற ஒரு எண்ணம் இல்லாம உட்கார்ந்துடுறாரு. அப்போ பார்வதி தேவி அப்ப வந்து கணவனை வந்து நிமிர்ந்து பாக்குற வழக்கம் கிடையாது.
அந்த அம்மா வந்து ஈஸ்வரன் தான் வந்துட்டாரு, நிழலை பார்த்து ஈஸ்வரன் தான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பாத பூஜை பண்ணிடுறேன். இத பண்ணி முடிச்ச பிற்பாடு சுவாமி பார்க்கும்பொழுது, அது சுவாமின்னு பார்க்க நிமிர்ந்து பார்க்கும்பொழுது பிரம்மன் அப்போ அவர் வந்து ஒரு ஏளனமான சிரிப்பு சிரிக்கிறார் பார்வதியை பார்த்து. உலகத்துக்கே தாயானவோ உலகத்துக்கு படி அளக்கக்கூடிய தேவி வந்து என் பாதத்துக்கு பூஜை பண்ணிட்டாலே, அப்ப நான் எவ்வளவு பெரியவனா இருப்பேன்ற அந்த அகங்காரம் பிரம்மனுக்கு ரொம்ப அதிகபட்சமா வந்ததுனால பரமேஸ்வரிக்கு கோவம் வந்துடுச்சு. அவ தீண்டாத நெருப்பு, அடிமுடி காணப்படியாத நெருப்பு, பழம்பு, அப்பாற்பட்ட சக்தி. இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் இருந்தாலும் கணவனை மதிக்காம எதுவும் செய்யக்கூடாதுன்றதுனால இருந்தாலும் அவங்க ஐயர் வீட்டு பொண்ணு தானே, பாப்பாத்தி தான் அவ. பாப்பாத்தி ரொம்ப சாஃப்டானவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆமா, ஆனா வந்து கோவத்திலே பயங்கரமான தேவதாவும். ஆனா உள்ளன்போடு அவளை வழிபடுறவங்களுக்கு பச்சை குழந்தைதான். குழந்தை எது கேட்டாலும் செய்வா. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தாயாவும் தகப்பனாவும் எல்லாவும் அவ இருக்கிறா. எல்லாருக்குமே ஒரு மன நிம்மதி, அவளை பார்த்தாலே நிம்மதி வந்துடும். எப்பாற்பட்ட அழ கஷ்டத்தை கொடுத்தாலும் அவ முகத்தை பார்த்து அந்த கண்ணை ஒரு நிமிஷம் பார்த்தாலே அவன் அடங்கி அப்படியே உட்காந்துருவோம். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்க கால் பாதம் வந்து பிரம்மன் வந்து ஒரு ஆணவமான ஒரு சிரிப்பு சிரிச்சு இது போல சொல்ற, பார்வதி தேவி உலகத்துக்கே படி இழக்கக்கூடிய பரமசிவனுடைய பத்தினி வந்து எனக்கு பாத பூஜை பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமான சிரிப்பு சிரிச்சதும் அம்பாளுக்கு ரொம்ப அடங்க முடியாத கட்டுக்கடங்காத கோவம் வந்துருச்சு. ஈஸ்வரன் இடத்துல இதை முறையிடுற, சுவாமி நான் இது போல செஞ்சுட்டேன், இந்த பிரம்மனுக்கு ஆணவ அகம்பாவம் அதிகமா இருக்குது, இந்த ஆணவ சிரஸ் இருக்கக்கூடாது, உங்களுக்கும் 5 தலை பிரம்மனுக்கும் 5 தலைன்றதுனாலதான் இந்த கோலம் நடக்குது, அதனால அந்த 5 சிரஸ் அவருக்கு இருக்கக்கூடாது, அந்த ஆணவ சிரஸை கிள்ளியே ஆகணும் சொல்லவும் பரமேஸ்வரன் போயிட்டு பிரம்மனுடைய ஆணவ சிரமான 5வது தலையை கிள்ளிடுறாரு கையில. கபாலத்தை பிச்சு எடுத்துறாரு, தலையில இருந்து கிள்ளி எடுத்துடுறாரு. சரி, இத பார்த்த சரஸ்வதி சபிச்சுடுறா ஈஸ்வரனை. பிரம்மனுடைய மனைவியாச்சு சரஸ்வதி, என் கணவனுடைய நிலை வந்துடுச்சே, தெரியாத தப்பு தேவராக நீங்க இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு சரஸ்வதி வந்து பிரம்மனை ஈஸ்வரனை சபிச்சுடுறா. சரி, நீ கிளிய கரம் வந்து உன் கரத்தை விட்டு அகலாம உன் கரத்திலே பற்றி கொண்டு சுடலையா சாம்பலையும் பிணங்களையும் தான் நீ சாப்பிட்டு பைத்தியமா திரிவ அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சுடுற ஈஸ்வரன். அதன் பிரகாரமே பூலோகத்துக்கு வந்து சிவபெருமானும் சுடலையா, அதான் சுடலைன்னா சுடுகாடா ஒரு பிரம்ம பித்தம் பிடித்து அவர் பாட்டு பைத்தியனா பேயா அது மாதிரி ஆடிட்டு சுத்திட்டு வர்றாரு. சரி, அப்போ ஒரு கட்டிய மனைவிக்கு எப்படி இருக்கும், புருஷன் மாதிரி ஆயிட்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணன் கிட்ட போய் முறையிடுறா. விஷ்ணு மகாவிஷ்ணு கிட்ட, பரமாத்மா இது போல நிலை வந்துடுச்சு, நான் என்ன பண்றது, எனக்கு நீதான் வழி சொல்லணும் அப்படின்னு சொல்றாச்சே. ஈஸ்வர பெருமாளோ இது மாதிரி தண்டகாரண்யம் சொல்ற சேத்திர மலையனூர் 17 கிராமங்களுக்கு ஒரே சுடுகாடு. அந்த சுடுகாட்டுலதான் ஈஸ்வரன் இருக்கிறாரு. அங்க போயிட்டு நீ தவம் இரு, மலையனூர்ல தவம் இருக்க சொல்ற. அம்மாவுக்கு வந்து முதல்ல அங்க சேத்திரத்துல வந்து எடுத்ததோ கோவில் கிடையாது, புத்து உருவானவாங்க, புத்துதான் அங்க. அம்மா வந்து புத்துல பாம்பாதான் அவ தவம் இருந்த பிற்பாடு குறிப்பிட்ட காலம் வந்த பிற்பாடு அவருடைய வடிவத்தை எடுத்து, அப்ப ஈஸ்வரர் இது பெருமாள் சொன்னது, இந்த மாதிரி உலகத்திலேயே அறுசுவையான உணவை சமைச்சு அந்த பிரம்ம சிரசுக்கு 3 கபலையா 3 உருண்டையா பிடிச்சி அது முதல் உருண்டை அதுக்கு போடு, 2வது உருண்டையை போடுற மாதிரி கீழே போடு, 3வது உருண்டையை நீ போடும்பொழுது அது சாப்பிட கரத்தை விட்டு கீழே இறங்கும் போது காலால அதை போட்டு மெரிச்சிடுன்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து தன்னுடைய தங்கைக்கு வந்து சொல்லியிருப்பான். அதன் பிரகாரமே அந்த தவக்கோல கலைஞ்சி பார்வதி தேவி ஈஸ்வரனும் அந்த தண்டகார நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது இது போல இந்த அம்மா வந்து அன்னபூரணியா மாறி உலகத்திலேயே ருசியான சாதத்தை சமைச்சு அந்த பிரம்மசிரசுக்கு போடுவா. போடுறச்சே அந்த பிரம்மசீரம் தன்னுடைய ஈஸ்வரனுடைய கரத்தை விட்டுட்டு கீழே இறங்கும் படிப்படியா 3வது உருண்டை சாப்பிடும்போது. அப்போ இந்த அம்மா வந்து அவளுடைய வலது காலால அந்த பிரம்ம சிரசை போட்டு மெரிச்சிடுவா, அழுத்திடுவா, பூமியில அழுத்திடுவா. அந்த பித்து ஈஸ்வரனுக்கு பிடிச்சிருந்த பித்து வந்து இந்த அம்மாவுக்கு பிடிச்சிக்கும். என்னைக்கு சிவன் ராத்திரி என்னைக்கு ஈஸ்வரனுக்கு பித்து தெளிஞ்சிடுது, பித்த தெளிய வச்சு அடுத்த நாள் மறுநாள் சர்வ அமாவாசை மயான கொள்ள அமாவாசை அன்னைக்கு இந்த அம்பாளுக்கு அந்த பிரம்ம பித்தம் பிடித்ததும் தன்னுடைய ஆடை ஆபரணம் எல்லாம் கலைஞ்சி அவளுடைய முடியெல்லாம் ஜடா முடியா மாறி அகோரமான ஸ்வரூபத்துல அந்த பிரம்ம பித்தம் பிடிச்சதும் அவ ரொம்ப அகோரமான உக்ரமா மாறிடுற. பேயாண்டி பித்தாண்டி ஆடி சுடலையா சுத்திட்டு வர கோபம் தனியணும் அவளுக்கு. இந்த பிரம்ம பித்து பிடிச்சிச்சு. அவளுடைய ஆடை அணிகள் எல்லாம் கலைஞ்ச பிற்பாடு இப்போ ஒரு தாய் வந்து ஒரு வஸ்திரங்களே இல்லாம இருந்தா
நிக்கும் பொழுது அந்த சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேருமே கண்ண மூடிட்டாங்க. பூமி இருட்டாய் போச்சு, இவங்க கோலத்தை பார்த்து. அப்போ மயில் இறகு, குயில் இறகு, பனை ஓலை அதெல்லாம் வந்து அவளுக்கு ஆடையா மாறி தன்னுடைய ஜட முடி வந்து அப்படி அவ அங்கத்தையே மறைக்கக்கூடிய அளவுக்கு அவளுடைய முடி மாறி இந்த அம்மா வந்து சுத்திண்டு வர காளி சுத்திட்டு அது அங்காரமா தான் சுத்திட்டு வர பிரம்ம கபாலத்தை கையில எடுத்துட்டு சுத்திட்டு வர சுத்தி சொல்றியா சுத்திய பிற்பாடு இது நடுவுலயே வந்து வல்லாள கண்டகன் மயிலூர்ல வல்லாளப்பட்டணம் ஒரு திருவண்ணாமலை ஆண்ட மகாராஜா அவர். அப்போ ஈஸ்வரன் வந்து இந்த பிரம்மபித்த பிடித்ததோ என்ன பண்றாரு, அதாவது ஆதி காலத்திலே வல்லாள கண்ட மகாராஜாக்கு குழந்தை இல்லாததுனால ஈஸ்வரன் நோக்கி தவம் இருப்பார். என்னன்னு சுவாமியும் மிக கடுமையான தவம் இருப்பார். சுவாமி மனம் இறங்கி என்ன வரம் வேணும்னு கேட்கும் பொழுது நீயே எனக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு வல்லாள கண்டகன் வந்து மகாராஜா வந்து சுவாமி கிட்ட வரம் கேட்டிருப்பார். இந்த பிரம்மபித்தம் தெளிஞ்சதும் இவர் சுவாமி என்ன பண்றாரு, அவன் மனைவியுடைய வயிற்றுல குழந்தை கருத்தரிச்சுறாரு போயிட்டு. இந்த பித்து பிடிச்சிருந்த வெறியில இந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி சுவாமி நமக்கு அவருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோமே அவரை காணும் என்ற ஒரு நிலையில போயிட்டு அவனுடைய மருத்துவச்சியா மாறி அந்த வேடம் கலைஞ்சு மருத்துவச்சியா மாறி போய் பிசாசினியோட மனைவியுடைய வயிற்றை கிழிச்சு அந்த ஈஸ்வரனை எடுத்து முரத்துல போட்டுன்னு வந்துருவான். அதுதான் அந்த மயான கொள்ள வரலாறு. அது வந்து கலைச்சி முடிச்ச பிற்பாடு தேவாதி தேவர்களோட சினம் தனியணுமாச்சே, உங்களோட கோபத்தை அடக்க முடியலையாச்சேன்றதுக்காக தேவாதி தேவர்களோட பிரம்மா வந்து 4 சக்கரமாவும் மகாவிஷ்ணு கோபுர கலசமாவும் விமானமாவும் சிவபெருமான் வந்து ஆசனமாவும் மாறி அவளை அமர வச்சு 30 தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எல்லாரும் அந்த தேருக்கு அச்சாணியாவும் எல்லாம் தேரா மாறி அவளை அமர்த்தி அவளை வந்து தேர் வந்த பிற்பாடு அதை குளிதப்படுத்திய பிற்பாடு சாந்தமாவ சாந்தமான பிற்பாடு அந்த 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 உக்ரமோடு அமர்ந்த சேத்திரம் தான் மலையனூர் சேத்திரம். இதான் மயான கொள்ள வரலாறு. இதான் நடந்தது. இந்த விஷயம் முழுக்க முழுக்க மலையனூர்ல நடந்திருக்கு. ஆமா, மலையனூர் தண்டகாரண்ய சேத்திரம் அதுதான் அவளுக்கு பிரதான தலைமை பீடம். அதுதான் சொன்னாலே மலையனூர் தான்.